ஷபானா ரீல்ஸ் பார்க்குறப்போ எங்களுக்கு ஷபானா பார்க்குறப்போ ஆரியன் கூட வந்துருவாரு. பர்ஃபெக்ட் ஹஸ்பண்ட் மெட்டீரியல், கிரீன் ஃபிளாக் இப்படிலாம் போடுறாங்க. நீங்க அதை பத்தி என்ன நினைச்சிருக்கீங்க? திருஷ்டி சுத்தி போடும் அப்பப்போ. இன்டர்வியூ வந்தா கொடுத்ததே இல்லை. அவார்ட்ஸ் மட்டும் கூப்பிடுவாங்க, அவார்ட்ஸ் போவோம் வாங்குவோம், அங்கே சில விஷயம் பேசுவீங்க. மற்றதெல்லாம் இந்த ஷோஸில் இருக்கட்டும், இப்போ நிறைய ஷோஸில் கப்பிள் ஷோஸில் கூப்பிட்டா கூட வேண்டாம். ஏன்னா சிலதெல்லாம் ப்ரைவேட்டாக இருந்தால் தான் அழகாக இருக்கும், அது நிலைக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இன்னைக்கு நம்ம கூட அன்ஃபார்ச்சுனேட்லி கேவி ஆன்சர் இல்லை. திடீர்னு ஒரு நாள் காலையில் ஃபோன் வருது, அவர் இல்லை. கண்ணு முன்னாடி வந்து அடுத்த ஒரு 5 வருஷம் எனக்கு அப்படியே செத்து போன மாதிரி இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் நான் யாரோடையும் பேசலை. எனக்கு அது ரொம்ப ஒரு மாதிரி டிப்ரெசிங்காக இருந்துச்சு. எனக்கு தனித்துவமாக தெரிஞ்சது வந்து ஒன்று கவன், கேவி ஆனந்த் சார் கூட. ஏன்னா நீங்களுமே ஜேர்னலிசம் பேக்ரவுண்ட்ல தான் வந்திருக்கீங்கன்றப்போ அது ஒரு ஜேர்னலிசம் பற்றின படம். கவன் வந்து என்னோட நாவலை பேஸ் பண்ணி ஒரு திரைக்கதை. படத்துடைய செகண்ட் ஹாஃப் கிடையாது. ஓகே. அந்த படத்துடைய செகண்ட் ஹாஃப் வந்து அந்த படத்துக்காக பிரத்யேகமாக எழுதப்பட்டது. டி ராஜேந்தர் சாரோட கேரக்டர், அந்த சேனல், அது எல்லாமே அந்த படத்துக்காக நாங்கள் எழுதினது. அவர் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னை வந்து கபின்னு கூப்பிடுவாங்க. ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் என்னை கபின்னு கூப்பிட்ட ஒரே ஆள் அவர் தான். அவரும் நானும் கவனுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 5 படங்கள் திரைக்கதையெல்லாம் எழுதி ரெடியாக வச்சிருந்தோம். கவன் 2 ஒரு பிளான் இருந்துச்சு. கவன் 1 வந்து டெலிவிஷன் மீடியா, கவன் 2 வந்து சோஷியல் மீடியா. அவகாட்சினா ஆசை, அந்த வேர்ல இருந்து வர்ற சொல், ஒரு வெறித்தனமான ஒரு ஆசை. அதுதான் வந்து அவகாட்சி. சின்னத்திரை, பெரிய திரை, வெப் சீரிஸ், சீரியலு, சினிமா, இண்டிபெண்டன்ட் மியூசிக், இந்த பார்டர்ஸ் எல்லாமே இன்னைக்கு போயிடுச்சு. உண்மையான காலை யூஸ் பண்ணிருப்பாங்க. ஓகே, அது ரியல் கிடைக்கல. பட் ஆனா அதை யூஸ் பண்ணி அதுக்கு ஏதாவது ட்ரைனிங் எடுக்க வேண்டியதா இருந்தது? இல்ல, நான் கான்ஃபிடென்ட்டா போனேன். ஓகே. அசந்த நரம்ப தட்டிட்டல்ல. லிரிக்ஸ் சைடு வந்தா ஐ திங்க் லாஸ்ட் இயர் யூ காட் தி ஆப்பர்ச்சுனிட்டி டு ரைட் ஃபார் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். சின்ன கண்கள் எழுதியிருந்தீங்க. நான் வந்து விஜய் அப்படின்ற அந்த ஒரு நடிகர் அவருக்கு நான் மிகப்பெரிய ஒரு ரசிகர். யூத் படம்லாம் வந்தப்ப அவர் அதில் ஒரு காஸ்டியூமில் வருவார். நான் அந்த காஸ்டியூம்லலாம் காலேஜுக்கெல்லாம் போவேன். ஹாய் அண்ட் வெல்கம் டு சினிமா எக்ஸ்பிரஸ். நான் ஜெயபுவனேஸ்வரி. அண்ட் இன்னைக்கு அவகாட்சி ஆல்பம் சாங்கோடைய டீம் நம்ம கூட இருக்காங்க. எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? ஸோ பொங்கல் வருது. பொங்கலுக்கு முன்னாடி இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பாட்டு. பொங்கல் அதை சுற்றி அந்த கலாச்சாரம், நம்மளுடைய ஒரு ஊர் பக்கம் அந்த ஒரு வைபாக ஒரு பாட்டு. ப்ரோமோவே செம்மையாக இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஐடியா, ஜல்லிக்கட்டு, பொங்கல், வேட்டி சட்டை கட்டி தாவணி போட்டு ஒரு ஊர் பக்கத்தில் ஒரு பாட்டு எடுக்கணும் அப்படின்ற ஐடியா எங்கேன்னு சார் ஆரம்பிச்சுது? பாலமுரளி பாலு என்னுடைய நண்பர், இசையமைப்பாளர். அவரும் நானும் நிறைய ஒர்க் பண்ணியிருக்கோம். நிறைய திரைப்படங்கள் பணியாற்றியிருக்கோம். அதே மாதிரி நிறைய தனிப்பாடல்களும் பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி ஒரு இண்டிபெண்ட் சாங் ஒன்று பண்ணணும், ஆனால் ஒரு ஃபோக் பேஸ்டாக ஒன்று பண்ணணும் அப்படின்னு ரொம்ப நாளாக பேசிகிட்டு இருந்தோம். ஆனால் அது வெறும் வந்து ஒரு நாட்டுப்புற பாடலாக மட்டும் இல்லாமல் ஒரு நியூ ஏஜ் சயின்ஸ் ஃபிக்ஷன் வேர்ல்டுக்குள்ள ஒரு நாட்டுப்புற பாடல் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் பேசிகிட்டு இருந்தேன். அப்போ தான் இது உருவாச்சு. ஸோ அதுக்கப்புறம் அதுக்கான ஒரு கதை, திரைக்கதையெல்லாம் நான் எழுதினேன். பாடல் வந்து பத்மலதா பாடியிருக்காங்க. அது மாதிரி அங்கேருந்து அது ஆரம்பிச்சது. ஓகே சார். சரி, இப்போ வந்து 2-3 டேஸில் பொங்கல் வரப்போகுது. ஸோ பொங்கல்னாலே எல்லாருமே இந்த ரீல்ஸ் கிரியேட் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து அந்த வேட்டி சட்டையோ இல்லை சாரியோ கட்டிட்டு ரீல்ஸ் பண்ணணும், அதுக்கு ஒரு பாட்டு வேணுன்ற இது தேடிட்டு இருக்கிறப்போ கரெக்டாக இந்த பாட்டு வருது. ஸோ உங்களுக்கு வந்து இந்த ஹுக் ஸ்டெப் அப்படின்ற ஒரு விஷயமோ இல்லை கரெக்டாக ரீல்ஸ்க்கு அமைகிற மாதிரி ஒரு கோரியோகிராஃபி பண்ணணும் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் இருந்துச்சா? அதை அப்படி பண்ணியிருக்கீங்களா இந்த பாட்டில்? ஆக்சுவலி அப்படிதான், ஃபுல் கோரியோ அப்படிதான் எல்லாருக்கும் பண்ண முடியுது. ஈஸி ஸ்டெப்ஸ் தான், ஆனால் பார்க்க அழகாக இருக்கும். எல்லாருக்குமே பண்ணலாம். பசங்களுக்கு பண்ணலாம், பாட்டிக்கு பண்ணலாம், யார் வேணாலும் பண்ணலாம். இது வந்து ஒரு ஊர் பக்கத்தில் இருக்கிறதுனால அதுக்கு இந்த ஃபோக் அந்த மாதிரி ஸ்டெப்ஸ் கோரியோகிராஃப் பண்ண வேண்டியதா இருந்தது உங்களுக்கு? அதான் நம்ம கான்செப்டே அதுதான். அதனால அப்படிதான் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. இப்போ நீங்க 2 பேரும் வந்து நாங்க ரொம்ப உங்களை ஊர் அந்த கெட்டப்ல பார்த்தது இல்லை. ஸோ இது ரொம்ப இன்ட்ரெஸ்ட்
இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது உங்களை பார்க்கவே. அதுலேயுமே இப்போது இதில் வந்து ஸ்டெப்ஸ் எல்லாம் ஈஸியாக இருந்ததா? உங்களுக்கு டான்ஸ் ஆட பிடிக்குமா? சரி நம்ம இறங்கி பண்ணலாம் அப்படிங்கிற இதுவா, இல்லை ஐயோ டான்ஸ் அப்படின்ற பயம் இருக்கிற கேரக்டர்ஸா நீங்களா? அது ஐயோ டான்ஸ் இருக்குல்ல, அதுதான் டான்ஸ் இறங்கி ஆடுவாங்கல்ல, அதுதான் அவர். ஓ, நல்ல காம்பினேஷனா இருந்தது. ஸோ எனக்கு வந்து நான் ஃபுல் நம்பிக்கை வந்து இவர் மேலே தான் வச்சிருந்தேன். இவர் தான் ஃபுல்லாக என்னாலையும் பண்ண முடியும் அப்படின்னு நம்பிக்கை கொடுத்தது. அவர் குழந்தைய ட்ரெயின் பண்ணியிருக்காரு, அவர் பொண்ணு சூப்பரா ஆடுவாங்களே, ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஐ திங்க் அவருக்கு ட்ரெயின் பண்றது பக்கா வந்துடும் நினைக்கிறேன். அவர் பயங்கரமா அதுக்கு நமக்கு என்ன கம்ஃபர்டபுளோ அதுக்கேற்ற மாதிரி, அதே மாதிரி அந்த நம்மளோட சாங்கும் காம்ப்ரமைஸ் ஆகாத மாதிரி அதுக்கும் அழகா என்ன பண்ணமோ அதை அவர் சூப்பரா பண்ணியிருக்காரு. சூப்பர். நீங்க எக்ஸைட்டட் டு டான்ஸ் தான் எப்பவுமே. ஸோ உங்களுக்கு பெரிய அது ஒரு இன்ஹிபிஷனா இல்லை ஐயோ படணுமே அப்படின்ற? பட் இப்போ வேட்டி கட்டி ஆடுறது இல்லை தாவணி போட்டு ஆடுறதுன்றப்போ அந்த காஸ்டியூம் டிஃபிகல்ட்டிஸ்லாம் ஏதாவது இருந்துச்சா? அதை எப்படி டேக்கிள் பண்றது? ஆக்சுவலி எனக்கு இல்லை, எனக்கு தாவணியில ரொம்ப கம்ஃபர்டபிள் தான். என்ன வேணாலும் பண்ணலாம் தாவணியில. அந்த மாதிரி எனக்கு தாவணி சாரி எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபிள். ஓ நைஸ். ஸோ இவருக்கு உங்களுக்கு எனக்கு அந்த மாதிரி வார்ட்ரோப் மால்ஃபங்க்ஷன்ஸ்லாம் ஆகாம பார்த்துக்கணும் அதனால? ஆமா இல்ல அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. எனக்கு பீன் ப்ராக்டிஸ்ட். எனக்கு இது பெரிய இதுவாக தெரியல. இன்ஃபேக்ட் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். சூப்பர். ஏன்னா ரொம்ப ஜீன்ஸ் போட்டு யூஸ்வலாக பண்ணுறது வந்து அது யூஸ்வலாக இருந்துடும். பட் ஆனால் வேட்டியை மடிச்சு கட்டி பண்ணுறதுங்கிறது நம்ம ஊருடைய கலாச்சாரம், அந்த மரபு, அதுக்கேற்ற மாதிரியான லொக்கேஷன்ஸில் டான்ஸும் ரொம்ப ஈஸியாக இருக்குது. அண்ட் குவார்டர்ஸ் ஆஃப்கோர்ஸ் அவங்க கூட ஒர்க் பண்ணது இது எல்லாமே ரொம்ப கம்ஃபர்டபுளாக. இந்த சாங் வந்து ஒரு என்னோட கெரியரில் இது ஒரு பெரிய ஒரு பிளெஸிங்கை தான் பார்க்குறேன். ரொம்ப ஒரு எல்லா ப்ராஜெக்ட்ஸ் நம்ம பண்ணிடலாம், பட் இது ஒரு எல்லாம் கலந்து வரணும் இல்லையா? கான்செப்ட் வந்து ஒரு சீனோட சேர்ந்து இதுல வரதுனால ஜஸ்ட் ஒரு சாங் ஷூட் மாதிரி கிடையாது எங்களுக்கு. அது ஒரு படம் பண்ணாம ஒரு எஃபெக்ட்டுக்கு என்ன இருக்குமோ அதுதான் நாங்க கிரியேட் பண்ணியிருக்கோம். ஏன்னா சீன்ஸ் ஆகட்டும், டயலாக்ஸ் ஆகட்டும், அண்ட் ரூரல் பேஸ்டு சைஃபை ஒரு ஆல்பம் பண்றோம்னா டெஃபினட்டா ஒரு மறக்க முடியாத ஒரு அனுபவம் தான். அது லேர்னிங் ப்ராசஸ்ல இது ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட் தான் நான் பார்க்குறேன். சூப்பர் சார். இதில் முக்கியமான கேள்வி வந்து அவகாச்சினா என்ன? ஏன்னா அதை படித்தா என்னது இது ஒரு டிஃப்ரெண்ட் வேர்டாக இருக்கான மீனிங்கும் நமக்கு தெரியல. ப்ரோமோல ஜஸ்ட் ஒரு ஐடியா மாதிரி கொடுத்துருக்கீங்க, பட் அதுக்கப்புறம் எங்களுக்கு புரியல. ஸோ இஃப் யூ கேன் டெல் அஸ் a little about it. அவகாச்சினா ஒரு கொரியன் வேர்டு அப்படின்னு சொன்னா நம்புவீங்களா? ஆனா அது சவுண்ட் அப்படி இருக்குல்ல. ஆக்சுவலி தமிழ்ல இருந்து நிறைய மொழிகள் வளர்ந்துருக்கு. ஸோ அதனால வந்து தமிழுடைய ஓசை பார்த்தீங்கன்னா அதை நீங்க உங்களுக்கு சில வார்த்தைகளை கேட்கும் போது உங்களுக்கு வேற சில மொழிகள்லாம் ஞாபகம். நான் அவகாச்சின்னு முதல்ல இந்த வார்த்தையை சொன்னப்ப இவர் பாலமுரளி வந்து என்ன ஏதாவது கொரியன் டேர்மா கிம்ச்சி அந்த மாதிரி இருக்கு. இல்லை இது வந்து தமிழ் சொல் தான், வட்டார சொல். அவகாச்சின்னா அவா ஆசை, அந்த வேர்ல இருந்து வர்ற சொல். அவகாட்சிக்கு வந்து பொருள் வந்து தீராத மோகம், அளவற்ற ஆசை, நுகர்வு மீதான வேறு அன்பெல்லாம் கிடையாது. ஸோ ஒரு வெறித்தனமான ஒரு ஆசை, அதுதான் வந்து அவகாட்சி. ஸோ இந்த பாடலுக்கு, இந்த குறும்படத்துக்கு இது தேவைப்பட்டுச்சு. இந்த வார்த்தை ரொம்ப பொருத்தமாக இருந்துச்சு. ஏன்னா இதில் வந்து ஒரு பெண் தன்னுடைய காதலன் மீது கொள்கிற ஒரு தீராத ஒரு ஆசை, அதுவும் அந்த பொருளும் இதில் வரும். இது இல்லாமல் ஒரு அண்டர் டெக்ஸ்டில் வேற ஒரு மெசேஜும் நாங்கள் சொல்ல ட்ரை பண்ணியிருக்கோம். ஒரு மாதிரி ஒரு இலைமறையாக சொல்லாமல் அதை சொல்ல ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கும் இது வந்து இந்த பொருள் வந்து ரொம்ப பொருந்தும். ஸோ அந்த மாதிரி ஒரு ரெண்டுக்குமே பொருந்துகிற ஒரு வார்த்தையாக இது அமைஞ்சுது. இப்போ இவரை பற்றி கேட்டுட்டு இருந்தீங்க இல்லையா, இந்த மாதிரி நிறைய இது உங்களுக்கு புதுசாக இருக்கா? இவங்க ரெண்டு பேரும் உள்ளே வந்த பிறகு இந்த பாட்டுடைய ஒரு நிறமே ஆக்சுவலி மாறி இருக்கு. நானும் பாலாவும் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தப்போ வேறு மாதிரிலாம் நாங்கள் யோசிச்சுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பிரத்யேகரா மியூசிக் பேரடைஸோட கொலாபரேட் பண்ணோம். அவங்க வந்து இதுக்கு யார் சரியாக இருப்பாங்க அப்படின்னு அவங்க பேசும்போது எனக்கு சில இதெல்லாம் அமிச்சாங்க, எல்லாம் பார்த்தப்போ அப்புறம் இவங்க உள்ளே வந்தாங்க. இந்த பிறகு டோட்டலாக இந்த பாட்டுடைய ஒரு எலிவேஷனே வேறு மாதிரி டெஃபினட்டாக மாறி இருக்கு. இன்றைக்கி வந்து இந்த சின்னத்திரை, பெரிய திரை, வெப் சீரீஸு, சீரியலு, சினிமா, இண்டிபெண்டன்ட் மியூசிக், இந்த பார்டர்ஸ் எல்லாமே இன்னைக்கு போயிடுச்சு. இன்னைக்கு வந்து ஊடகம்ன்றது ஒன்று, கரெக்ட், ஒரு மீடியா ஆக்சுவலி. ஸோ அப்படி இருக்கும்போது இவங்க வந்து இந்த திரையிலேருந்து வராங்க, இல்லை அவங்க வந்து அந்த பேக்ரவுண்ட்லேருந்து வராங்க, அந்த மாதிரி எந்த ஒரு இதுவுமே கிடையாது ஆக்சுவலி. ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு வந்து இது ரொம்ப புதுசாக இருந்தது.
எனக்கு ஷபானா வந்து நான் என் பொண்ணு வந்து பெரிய ஃபேன் ஓகே. ஸோ நிறைய செம்பருத்தி இதெல்லாம் பார்த்துருக்காங்க. நான் அவங்களுடைய போலீஸ்லாம் பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் வந்து அவங்கள கொஞ்சம் ஃபாலோ பண்ணும்போது தான் தெரிஞ்சுது எவ்வளோ பெரிய ஒரு ஃபாலோயிங் அவங்களுக்கு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுது. அதே மாதிரி பிரவீன் வந்து எனக்கு இந்த அப்புச்சி கிராமம் அதுலேருந்து நான் பார்த்துட்ருக்கேன் அவரை. இதில் டோட்டலாக வேற ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் அவருக்கு. அண்ட் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவரோட மிஸ்ஸஸ் கால் பண்ணாங்க. கால் பண்ணும்போது அப்போ அவர் சொன்னார் இனிமே தான் ஆரம்பிக்குது அப்படின்னு சொன்னார். அது வந்து உண்மை. இந்த அவகாட்சிக்கு அப்புறம் தான் அவருக்கு ஆரம்பிக்குது. ஐ ஹோப் தட் ரியலி வொர்க்ஸ் அவுட் ஃபார் யூ. ஆமாம் சார், இப்போ நீங்கள் வந்து இப்போ ஒரு மாதிரி கோரியோகிராஃப் பண்ணியிருப்பீங்க பாட்டு கேட்டுட்டு, ஓகே ஃபோக் ஸ்டெப்ஸு இந்த மீனிங்க்கு ஈக்குவலண்ட்டாக. பட் ஆக்சுவலாக லொக்கேஷன் போயிட்டு உங்களுக்கு சில சேலஞ்சஸ் இருந்துச்சா? இது அதுக்கு அடாப்ட் பண்ணணும், இந்த செட்டிங்க்கு இந்த ஸ்டெப்ஸ் கரெக்டாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஏதாவது சேலஞ்சஸ் இருந்துச்சு? ஓகே ஓகே. ஸோ இது எந்த ஊரில் எடுத்திருக்கிற பாட்டு? தென்காசி. ஓகே ஓகே. அந்த ஏரியாஸ் சாங் எடுத்ததெல்லாம் தென்காசி. சாங்குக்கு முன்னாடி ஒரு சீன்ஸ் இருக்கு, அது மதுரை. ஓகே. அப்புறம் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறம் இருக்கிற சீன் வந்து ஒரு பெரிய கோயில் மலை மேல தென்காசில இருக்கு. ஓகே. அண்ட் இது லொகேஷன்ஸ் இருக்கு. ஒன் ஷெட்யூல் அந்த மாதிரி எப்படி? ஒன் ஷெட்யூல் இல்ல, 2 days முடிச்சிட்டீங்க. ஓகே, போதும். சோ அதுக்கு முன்னாடி இங்கே பிராக்டிஸ்லாம் பண்ணிட்டு சரி ஆன் ஸ்பாட் தானா? அங்கதான் அதுக்கு மேக்ஸிமம் போனா ஒரு 1 hour 1 hour. அதுவும் 1 hour practice அப்பா மட்டும் தான். ஓகே. இது ஆக்சுவலி ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். இந்த என்டையர் இது வெறும் ஒரு பாட்டு கிடையாது. அதை சுற்றி ஒரு கான்செப்ட் இருக்கு, அதெல்லாம் இருக்கு. ஸோ வந்து நிறைய எலிமெண்ட்ஸ் இருக்கு உள்ள. ஸோ இதுல இந்த பாட்டு அந்த டான்ஸ் அப்படின்றது அது ஒரு எலிமெண்ட். அதை சுற்றி ஒரு ஸ்டோரின்றது ஒரு எலிமெண்ட். நிறைய சிஜி ஒர்க் பண்ணியிருக்காங்க இதுக்கு. ஸோ ஒரு திரைப்படத்துக்குரிய எல்லா பணிகளும் இந்த படத்துல வந்து நடந்திருக்கு. உண்மையான காலை யூஸ் பண்ணியிருக்கோம் அதுல. ஓகே. அது ரியல் கிடைக்கல. பட் ஆனா அதை யூஸ் பண்ணி அதுக்கு ஏதாவது ட்ரைனிங் எடுக்க வேண்டியதா இருந்ததா? இல்ல, நான் கான்ஃபிடென்ட்டா போனேன். ஓகே இப்போ பேர் சேர்ந்து ஒரு விஷயம் பண்றேன்னா எப்பவுமே நல்லா தான் நடக்கும். ஏன்னா நிறைய இடத்துல மழை வந்து நான் போய் கேமரா அப்போ மழை நின்றுருக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் எங்களுக்கு இந்த மிராக்கிள்ஸ் எல்லாம் இங்க இருந்துச்சு. இது கம்ப்ளீட் ஒரு பிளெஸிங்காக தான் இருந்துச்சு. எங்க ஏன்னா அவ்வளோ ரெயின் இருந்துச்சு. ஒரு 45 daysல இப்போ அது இப்போ நம்ம இன்னைக்கு ரிலீஸ் ஆகுது. டிசம்பர் 1st வீக்ல நாங்க ஷூட் பண்ணோம். டிசம்பர் 1st வீக்ல பயங்கர குற்றாலத்துல எல்லாம் உங்களுக்கு தெரியும் அந்த சைடுல எல்லாம். ஸோ அந்த வெதர்ல நம்ம ஒரு ரொம்ப ட்ரையான ஒரு பிளேஸ் எல்லாம் கூட காமிச்சிருக்கோம்னா தட்ஸ் ஒன்லி பிகாஸ் ஆஃப் எல்லாம் அந்த டெக்னீஷியன்ஸ் எல்லாமே எங்களுக்கு அமைஞ்சு வந்தது இல்லைங்களா. ஸோ அதோட அவுட்புட் தான் இன்னைக்கு இன்னும் கொஞ்ச நேரத்துல ரிலீஸ் ஆக போகுது. ஸோ we're all blessed to work with each other. Great. சார் இதில் வந்து பத்மலதா மேம் பாடியிருக்காங்க. நான் ஐ குட் ஹியர் த ஆடியோ மட்டும் நான் கேட்டேன். ஸோ பாட்டில் இன்னுமே பேஸ் வாய்ஸில் அவங்க பாடியிருக்காங்க, விச் இஸ் நியூ டு ஹர். ஏன்னா நாங்கள் கேட்ட கண்ணாலா அந்த மாதிரி பாட்டில் எல்லாமே ஹை பிச் தான். இதில் அது எப்படி உங்க இந்த மாதிரி பாடினா, பிகாஸ் நீங்கள் கம்போசரோடையும் நிறையா கொலாபரேட் பண்ணி தான் பண்ணியிருப்பீங்க. ஸோ அது எப்படி விஷுவலைஸ் பண்ணீங்க? அவங்க வாய்ஸ் வந்து பேஸ் வாய்ஸ் இன்னும் நல்லா இருக்கும். இந்த பாட்டுக்கு வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் கிளாரிட்டி. அது வந்து நாங்கள் ரொம்ப பிடிவாதமாக அதில் இருந்தோம். இந்த பாட்டு வந்து இந்த பாட்டுடைய வரிகள் வெளியில் கேட்கணும் ஒன்று. அண்ட் இந்த பாட்டை பாடுறவங்க ரொம்ப தெளிவாக உச்சரிக்கணும். ஸோ அந்த ப்ரொனவுன்சியேஷன் ரொம்ப முக்கியம். ஸோ ஒரு அனுபவம் வாய்ந்த ஒரு பாடகர் தான் இதை பண்ண முடியும். இது அதனால வந்து நம்ம பத்மலதா அவங்க பாடினாங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து நிறைய பெரிய பாட்டெல்லாம் பாடியிருக்காங்க. ரொம்ப நல்ல ஒரு சிங்கர். ஸோ அவங்க வந்து உள்ளே வந்ததும் இது வந்து அவங்களுக்கு கொஞ்சம் புதுசு. ஓகே. இந்த மாதிரி ஒரு ஃபோக் சாங் வந்து அவங்க ரொம்ப பாடினதில்லை. பாடியிருக்காங்க, அருவாக்காரா பாட்டெல்லாம் பாடியிருக்காங்க. ஆனால் இது வந்து வரிக்கு வரி உங்களுக்கு அந்த ஒரு நாட்டார் மொழியில் இருக்கும். ஸோ அதை வந்து அவங்க ரொம்ப வந்து சேலஞ்சிங்காக அவங்களுக்கு இருந்துச்சு. ஆமாம், அந்த ஸ்லாங்லாமுமே டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்தது, அந்த வேர்ட்ஸ் எல்லாமே. ஸோ அதை பிக்கப் பண்ணுறது கஷ்டமாக அதை வந்து ஆனால் அவங்க ரொம்ப அழகாக பாடியிருந்தாங்க. ஸோ அங்கேருந்து இது ஆரம்பிச்சது அந்த ரெக்கார்டிங் ஸ்டுடியோ. பாடியிருக்காங்க அதெல்லாம் தாண்டி சாரோட லிரிக்ஸ் வந்து இருக்கு இல்லைங்களா. சாருக்காக சொல்லலை, உண்மையிலேயே எங்கள் வீட்டிலலாம் கேட்டு, அதுவும் இந்த மதுரையில் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க, அவங்கெல்லாம் கேட்டப்போ கூட ரொம்ப கேட்சியான நம்ம இந்த தெக்காநல்லூர் சாலையில வாங்கி அதாவது ஒரு பாட்டு கேட்சியா இருக்கணும் அந்த மாதிரி நாங்க அதை டைட்டிலே வச்சுட்டோம். அவ கேட்சி
இது விக்ரம் போய் யோசிச்சாரான்னு தெரியல. அதுக்கப்புறம் So, அந்த மாதிரியான லிரிக் வந்து சார் எழுதினது கான்செப்ட் ஆகட்டும். அந்த லிரிக்குள்ளேயே ஜியோகிராஃபி வர மாதிரி பண்ணியிருந்தோம். வாலாந்தூர் சந்தையில வாங்கி வந்த அவளவி, அதான் சொல்லுவாங்க. அவன் போட்டு விட்டு போனா அது கையை சுத்தும் கலவி, செக்கானூரணி சாலையில தூக்கி தந்தான் பதனி, நான் குடிக்க அவன் இடிக்க உறைஞ்சு போச்சு அவனி, காதல் கீதல் இல்லை இது கிறக்கும் கொடுக்கும் சீனி, அவன் இறுக்கி முடிக்க ஏங்கும் என் சுருக்கு பைய மேனி அப்படின்ற மாதிரி. செமையா இருக்கு, ஜாலியா இருக்கு. இப்பவே வந்து வைப் பண்ணும்போது பாருங்க. ஸோ நீங்க அந்த லிரிக்லயே ஒரு ரிதமை செட் பண்ண ட்ரை பண்ணியிருந்தேன். ஸோ அந்த டியூன் அந்த இது நீங்க டியூனே இல்லாம இந்த லிரிக்கை படிச்சீங்கன்னா கூட உங்க மனசுல ஒரு சின்ன ஒரு மியூசிக்கல் நோட் ஒன்று ப்ளே ஆயிட்டே இருக்கும், பேக்ரவுண்ட் மியூசிக் மாதிரி. அந்த மாதிரி ஒன்னொன்னும் இதுல மெனக்கெட்டு பண்ணியிருக்கோம். அண்ட் வந்து பிரத்யேகரா மியூசிக் பேரடைஸ் ரொம்ப அழகா இதை எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப மெனக்கெட்டு பண்ணியிருக்காங்க, ஒரு பேஷனோட பண்ணியிருக்காங்க. இது வந்து இண்டிபெண்டன்ட் மியூசிக் வந்து நம்ம ஊரில் இன்னும் ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி கிடையாது. ஸோ இதோடைய லிமிட்டேஷன்ஸ் சிலது இருக்குது. ஸோ அதெல்லாம் மறந்துட்டு அவங்க ஒரு பேஷனுக்காக ஒரு முழுக்க ஒரு கலைக்காக ஒன்று பண்ணணும்னு நினச்சி அவங்க இறங்கி பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். கிரேட். ஸோ சார் சொன்ன மாதிரி உங்களோட ஃபாலோவிங் வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம் தான். நாங்களுமே வந்து செம ஃபாலோவிங், இன்ஸ்டாலேயே உங்களுக்கு ஒரு செம ஃபாலோவிங் இருக்குது. அந்த சைடில் போனால் ஷபானா ரீல்ஸ் பார்க்குறப்போ எங்களுக்கு ஷபானா பார்க்குறப்போ ஆரியன் கூட வந்துருவார். அண்ட் ஆரியன் சார் பார்க்குறப்போ எங்களுக்கு என்னென்னா எப்போவுமே அந்த மீம்ஸ் எல்லாமே வந்துட்டு பர்ஃபெக்ட் ஹஸ்பண்ட் மெட்டீரியல், க்ரீன் ஃப்ளாக் இப்படிலாம் போடுறாங்க. நீங்கள் அதை பற்றி என்ன நினச்சிருக்கீங்க? இது வரைக்கும் நீங்கள் பார்த்துருக்கீங்களா அந்த மாதிரி வர ரீல்ஸ் எல்லாம்? பார்த்துருக்கேன். நீங்கள் எப்படியாவது டிஸ்கஸ் பண்ணுவீங்க வீட்டில் போயிட்டு பாரு, உங்க திருஷ்டி சுற்றி போடும் அப்பப்போ. கரெக்ட் தான், அது பயங்கரமா இருக்கும். ஆமா, அதனால வந்து இப்போ நாங்க இன்டர்வியூ வந்தா கொடுத்ததே இல்லை. அவார்ட்ஸ் மட்டும் கூப்பிடுவாங்க, அவார்ட்ஸ் போவோம், வாங்குவோம், அங்க சில பேசுவோம். மற்றதெல்லாம் இந்த ஷோஸ்ல இருக்கட்டும், இப்போ நிறைய ஷோஸ்ல கப்பிள் ஷோஸ்ல கூப்பிட்டா கூட வேண்டாம். ஏன்னா சிலதெல்லாம் ப்ரைவேட்டா இருந்தாதான் அழகா இருக்கும், அது நிலைக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ அதனாலே அது கொஞ்சம் அப்படிதான் வச்சிருக்கோம். பட் they compliment each other. நான் ரெண்டு தடவை பார்த்துருக்கேன். ஸோ அது உண்மையிலேயே வந்து இப்படி ஒரு ஹஸ்பண்ட் இருந்தா அதான் அவரை வச்சு பெர்ஃபெக்ட்டா மீம்ஸ் போடுவாங்க. இவர்தான் ஹஸ்பண்ட், பெஸ்ட் ஹஸ்பண்ட் மெட்டீரியல் அப்படிலாம் சொல்லிட்டு ரெண்டு பேரும் காம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. இன்னைக்கும் போய் கரெக்டாக சொல்லி போட்டிருக்கீங்க பெஸ்ட். அண்ட் சார் நீங்கள் எப்படி இதுக்கு வந்து ஒரு ஃபுல் ஸ்கிரிப்ட் எழுதி பண்ணியிருக்கீங்க. இதுக்கு முன்னாடியே நீங்கள் நிறையா ஸ்க்ரீன் பிளேஸ் எழுதியிருக்கீங்க. அதில் எனக்கு தனித்துவமாக தெரிஞ்சது வந்து ஒன்று கவன், கேவி ஆனந்த் சார் கூட. ஏன்னா நீங்களுமே ஜேர்னலிசம் பேக்ரவுண்ட்லேருந்து தான் வந்திருக்கீங்கன்றப்போ அது ஒரு ஜேர்னலிசம் பற்றின படம். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஏன்னா இன்றைக்கி நம்ம கூட அன்ஃபார்ச்சுனேட்லி கேவி ஆனந்த் சார் இல்லை, பட் அதில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் எங்களுக்கு ஷேர் பண்ண முடியுமா? கவன் வந்து என்னோட நாவலை பேஸ் பண்ணி ஒரு திரைக்கதை பண்ணி வசனம் பண்ணி பண்ணோம். என்னுடைய நாவலில் வந்து அந்த படத்துடைய செகண்ட் ஹாஃப் கிடையாது. ஓகே. அந்த படத்துடைய செகண்ட் ஹாஃப் வந்து அந்த படத்துக்காக பிரத்யேகமாக எழுதப்பட்டது. டி ராஜேந்தர் சாரோட கேரக்டர், அந்த சேனல், அது எல்லாமே அந்த படத்துக்காக நாங்கள் எழுதினது. ஓகே ஓகே. ஸோ அந்த மாதிரி அது ஒரு ரொம்ப பெரிய அனுபவம். கேவி சாரோட ஒர்க் பண்ணது, நீங்கள் அவரை பற்றி பேச ஆரம்பித்தா அது பேசிகிட்டே இருக்கலாம். ஆமாம். அவர்கிட்ட நான் நிறைய கற்றுக்கிட்டேன். அவர் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னை வந்து கபின்னு கூப்பிடுவாங்க. ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் என்னை கபின்னு கூப்பிட்ட ஒரே ஆள் அவர் தான். ஓகே ஓகே. ஸோ அவர் வந்து எனக்கு வெறும் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பெரிய டைரக்டர் அப்படி மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல நண்பர், ஒரு மூத்த நண்பர் அப்படி தான் இருந்தார். அவரும் நானும் கவனுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 5 படங்கள் வந்து கதை திரைக்கதையெல்லாம் எழுதி ரெடியாக வச்சிருந்தோம். கவன் 2 ஒரு பிளான் இருந்துச்சு. ஓகே. கவன் 1 வந்து டெலிவிஷன் மீடியா, கவன் 2 வந்து சோஷியல் மீடியா, அந்த மாதிரி பிளான் வச்சிருந்தோம். அதுக்கப்புறம் வந்து வேற சில படங்கள், வேலூர் புரட்சி 1806 நடந்த வேலூர் சிப்பாய் புரட்சி, அதை பேஸ் பண்ணி ஒரு பீரியட் ஸ்டோரி. அதுக்கப்புறம் இன்னொரு கேங்ஸ்டர் ஸ்டோரி, அதுதான் சிலம்பரசனும் ஐஸ்வர்யா ராயும் நடிக்கிறதா இருந்துச்சு. ஸோ அதுதான் அவர் பண்ணுறதா இருந்துச்சு, இமீடியட்டா. ஸோ இது எதுவுமே திடீர்னு ஒரு நாள் காலையில் ஃபோன் வருது, அவர் இல்லை அப்படின்றப்ப நிறைய விஷயங்கள். ஒன்று என்ன சொல்கிறது, ஒரு நல்ல நண்பரை இழந்துட்டோம். இன்னொன்று கண்ணு முன்னாடி வந்து அடுத்த ஒரு 5 வருஷம் எனக்கு அப்படியே செத்து போன மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அந்த 5-6 வருஷத்துக்கான ஒரு பிளானிங்கை நாங்கள் 2 பேரும் உட்காந்து போட்டு அடுத்தடுத்து இது பண்ணலாம், அதுக்கப்புறம் இந்த படம், அப்புறம் இந்த படம் அப்படின்னு.
ஸோ அது எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் நான் யாரோடையும் பேசலை. எனக்கு அது ரொம்ப ஒரு மாதிரி டிப்ரெசிங்காக இருந்துச்சு. ஆமாம், கண்டிப்பாக. ஸோ நீங்கள் நான் அதை பற்றி பேசினேன்னா எனக்கு ஒரு மாதிரி ஆயிடும். சாரி சார், சாரி. ஏன்னா எங்களுக்குமே when journalism was represented on screen எங்களுக்கு ஒரு பெரிய விஷயமா இருந்துச்சு. யாருமே ஜேர்னலிஸ்ட்டை பற்றி பேச மாட்டாங்க. அப்படியே ரெப்ரசென்ட் பண்ணாலுமே அது அப்ராப்ரியேட்டாக இருக்காது, பெர்ஃபெக்டாக இருக்காது. இது ரொம்ப நல்லா இருந்துச்சுன்றப்போ தான் எங்களுக்குமே அது ஒரு பெரிய நாங்கள் we are a very good combination. We were a very good combination. அவர் ஒரு ஃபோட்டோ ஜேர்னலிஸ்ட், I was a TV journalist. ஸோ அது ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு எங்களுக்குள்ள. நிறைய விஷயங்கள் எல்லாத்த பற்றியும் பேசுவோம். சாப்பாடு, அவர் பயங்கரமான ஒரு ஃபுட் லவர். ஓகே, எல்லா இடத்துக்கும் கூப்பிட்டு போவார். இங்கே போனேன், இது சாப்பிட்டேன், இங்கே வாங்க, இங்கே போகலாம், அங்கே போகலாம், இங்கே வாங்க, வீட்டுக்கு வாங்க, நான் அதை வாங்கி வச்சுருக்கேன், வாங்க இது சாப்பிடலாம். அந்த மாதிரி what to do life we have to. அதே மாதிரி நீங்கள் விவேகத்துக்கும் எழுதியிருந்தீங்க. இதில் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, இப்போ கவன்கிறது வந்து ஃபுல்லி ஸ்டோரி அண்ட் ஸ்கிரிப்ட் ஓரியன்டட் ஒரு விஷயம், பட் விவேகம்ல வந்து ஒரு ஸ்டார் வேல்யூன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எப்படி ஸ்க்ரீன் பிளே ரைட்டிங் மாற்றுறீங்க? விவேகமுடைய ஒரு என்டையர் டெக்னிக்கல் ஸ்க்ரீன் பிளே அண்ட் அது தொடர்பான வசனம் அது எல்லாமே நான் பண்ணி கொடுத்தேன். ஸோ அந்த விவேகம்ல வர்ற அந்த கவுண்டர் டெரர் ஸ்குவாட்ன்ற வர அந்த உலகம், அவர்கள் பேசிக்கொள்கிற வசனங்கள், அதுக்கப்புறம் அந்த படத்தில் வர்ற அந்த புளுட்டோனியம் வெப்பன் விஷயங்கள், அரசியல் வசனங்கள், அப்புறம் காதலாட சாங், இதெல்லாம் பண்ணது. அது ஒரு பெரிய ஜேர்னி தான் அந்த படம். அந்த படம் வந்து வந்தப்ப அது முழுமையாக உள்வாங்கப்படலை அப்படின்ற ஒரு வருத்தம் எனக்கு இருக்குது. எல்லா படத்துலையும் குறைகள் உண்டு, அந்த படத்துலையும் ஒரு சில குறைகள் இருந்துச்சு. பட் அந்த குறைகளை மறந்துட்டு அந்த படத்தில் இருந்த பல நல்ல விஷயங்களை கொண்டாடி இருக்கலாம். பட் அந்த சமயத்தில் அது கொண்டாடப்படவில்லை. ஆனால் இன்னைக்கு அதுல இருந்து பல விஷயங்களை பற்றி பேசுகிறாங்க. ஸோ நிறைய டீட்டெயிலிங் பண்ணியிருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா அஜித் சார் எழுதின மாதிரி ஒரு புக் இருக்கும். அந்த புக்கை நாங்கள் ஃபிக்ஷனலாக கிரியேட் பண்ணோம். அந்த புக்கை வெக்டார் இன்ஃபினிட்டி, அந்த புக்கு பேர் தப்பு ஞாபகம் வந்துச்சு. அது அந்த பேர் நான் தான் வச்சேன். ஸோ வெக்டார் இன்ஃபினிட்டின்னு ஒரு புக்கு இருக்கும். அதாவது அஜித் சாருடைய எக்ஸ்பர்டைஸ் அதில் என்னன்னா, ஒரு நபர் இந்த உலகத்தில் எங்கே இருந்தாலும் அவரை இவரால் தேடி கண்டுபிடிக்க முடியும் அப்படின்றது தான் அவருடைய ஒரு எக்ஸ்பர்டைஸ் அதில் அந்த டீம். ஸோ வெக்டார் is something which has both magnitude and direction. Okay. So vector infinity, எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் எந்த டைரக்ஷன்ல இருந்தாலும் infinity into infinity இவரால கண்டுபிடிக்க முடியும்னு. Great. So ஒரு புக்குக்கு ஒரு பேர் வைக்கிறதுக்கு நாங்க இவ்வளவு யோசிச்சு வச்சோம். அதுல ஒரு ப்ரிலியூட் எழுதிருக்கிற மாதிரி ஒரு இதெல்லாம் எழுதியிருந்தோம். ஸோ அந்த மாதிரி வந்து பயங்கரமான ஒர்க் அது. ரைட் ரைட். ஸோ சில நேரங்களில் வந்து நம்ம பண்ற ஒர்க் முழுக்க புரிஞ்சுக்கப்படும், சில நேரங்களில் அது லேட்டா புரியும். அண்ட் உங்களோட ரைட்டிங் ஒர்க்கில் லிரிக்ஸ் சைடு வந்தால் ஐ திங்க் லாஸ்ட் இயர் காட் தி ஆப்பர்ச்சுனிட்டி டு ரைட் ஃபார் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். சின்ன சின்ன கண்கள் எழுதியிருந்தீங்க. இப்போ அவரோட கடைசி படம் அதுலேயுமே ஒரு விஷயம் போயிட்டுருக்கு ரிலீஸ் ஆகாமல். ஸோ யூ மே நாட் லவ் சொல்லிட்டார், இனிமேல் வரமாட்டேன்னு. இனிமேல் ஒரு விஜய் படத்துக்கு எழுத முடியாது அப்படின்றத பற்றி யோசிச்சிங்களா? நான் தெரியல, இந்த சின்ன சின்ன கண்கள் திடீர்னு நான் வெங்கட் பிரபு சார் கூட ரொம்ப நாளாக வேறு விஷயங்களெல்லாம் பேசிகிட்டு இருக்கேன், என்னுடைய கதை ரிலேட்டடாக. அதெல்லாம் இது ஒன்று வந்துச்சு. நல்ல ஒரு அழகான ஒரு சுச்சுவேஷன். தெரியல, விஜய் சார் வந்து இப்போ அவர் ஃபுல்லாக பாலிட்டிக்ஸில் இருக்கார். 26 எலெக்ஷன் வருது. அது எப்படி மக்கள் எந்த மாதிரி அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ண போகிறாங்கன்னு பார்க்கணும். நான் வந்து விஜய் அப்படின்ற அந்த ஒரு நடிகர் இருக்கார் இல்லையா, அவருக்கு நான் மிகப்பெரிய ஒரு ரசிகன் சின்ன வயசுலேருந்தே. யூத் படம்லாம் வந்தப்போ அவர் அதில் ஒரு காஸ்டியூமில் வருவார். நான் அந்த காஸ்டியூம்லலாம் காலேஜுக்கெல்லாம் போவேன். ஸோ அந்த மாதிரி வந்து அஜித் சாரும் சரி விஜய் சாரும் சரி அவங்க ஒரு பெரிய ஜென்ரேஷனை இன்ஸ்பயர் பண்ணியிருக்காங்க. ஸோ அவர் கடைசி படம் அப்படின்னு சொல்லும்போது எல்லாருக்குமே அது ஒரு பெரிய ஒரு வருத்தமாக தான் இருக்கும். அவர் மறுபடியும் நடிப்பாருன்னு நான் நினைக்கிறேன், தெரியல, பார்ப்போம். ஓகே. அண்ட் ஷபானா, அவங்களோட தான் முடிக்கணும்னு பார்க்குறேன். நீங்கள் ஒரு தளபதி ஃபேன், எல்லாருக்கும் தெரியும். இது வந்து நிறைய பேர் இப்போ என் ஆஃபீஸ்லேயே இருக்கிற விஜய் ஃபேன்ஸ் எல்லாருமே 9th இருந்தாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஃபார் சம் ரீசன் அது தள்ளி போகுது. டு நாட் கோ இன்டு த பாலிடிக்ஸ் ஆஃப் இட், அஸ் அ ஃபேன் நான் கேட்குறேன், உங்களுக்கு அது வந்து இன்னும் வரலையே, எப்போ வரப்போகுது, அந்த ஃபீலிங் உங்களுக்கு எப்படி இருக்கு? நான் பயங்கரமாக பிளான் பண்ணி வச்சிருக்கேன். அதாவது FDFS எப்படி போனோம், யார் யாரை கூப்பிட்டு போனோம், என்னெல்லாம் பண்ணணும், அதுக்கு நம்ம டிஷர்ட் வர இது பண்ணோம்ல, எல்லாமே ஒரு பிளானா இருந்தது. பட் அது எதிரே பார்க்கல, நமக்கு யாருக்குமே தெரியாது. பட் அவரோட படம் எப்போ வருதோ அப்பதான் பொங்கல். அதெல்லாம்
ஓகே, தேங்க்யூ ஸோ மச். அவகாட்சி பாட்டு வந்து இந்த ஆல்பம் சாங் வந்து நல்லபடியாக வெளில வந்து நிறைய சக்ஸஸ், நிறைய வியூஸ் போகணும், நிறைய பேர் ரீல்ஸ் கிரியேட் பண்ணணும். இன்னைக்கு அதுதான் ஐ திங்க் ஒன் ஃபார்ம் ஆஃப் சக்ஸஸ் நினைக்கிற ஒரு சாங்குக்கு. ஸோ அதுக்கான வாழ்த்துக்கள் எங்கள் சைட்லேருந்து. தேங்க்யூ. ரொம்ப நிறைய ஜாலியாக பேசுனீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. தேங்க்யூ.